ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான பிரைஸ். 20 Hyundai Elite i20 இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி, சூப்பரான வண்டினா. Hyundai Grand i20 வென்யூ தானா, நம்ம கிட்ட எப்பவுமே மேக்ஸிமம் பெட்ரோல் தான் இருக்கும். இந்த வாட்டி ஒரு டீசல் வென்யூ. ஆனா அடுத்து ஒரு வென்யூ பெட்ரோல்னா 2000 ஒரு Hyundai Cretaனா, 2000 மாருதி ஈகோனா 5. ஆனா அடுத்து ஆம்னி 2018 மாடல் சிங்கிள் ஓனர்னா, பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி ஓட இருக்கு. ஆனா அடுத்து டாடா டிகார் ஈவினா, சீட்ல ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி மெயின்டெனன்ஸே இல்லாத வண்டி தானே கொண்டு வந்திருக்கோம். ஓகே, கரூர்ல இருக்கேங்க. கரூர் டிஎன்டி கார்ஸ். கரூர் டிஎன்டி கார்ஸ்னால உங்களுக்கு தெரியும், நல்ல ரெடி டு யூஸ்டு கார்கள் இருக்கும், நல்ல பட்ஜெட்டுக்குள்ள இருக்கும். நமக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபாயிலேருந்து ஒரு 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபாய்க்குள்ள நிறைய கார்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக போட போகிறோம். என்னென்ன மாதிரியான கார்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு டஸ்டரு, ஸ்கார்பியோ, ஈகோ 2 பார்க்குறோம், ஓமினி 2 பார்க்குறோம், செவர்லெட்ல என்ஜாய் இருக்கு, டாடா நெக்ஸான் இருக்கு, டாடா பஞ்ச் இருக்கு லோ கிலோமீட்டர்ல, அதே மாதிரி கிராண்ட் i10 லோ கிலோமீட்டர் இருக்கு, ரெனால் குவிட், அல்டோ, i20, வென்யூ டீசல், அதே மாதிரி ஒரு Hyundai Creta இருக்கு. ஸோ இவ்வளோ கார்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த 2 பார்ட்டாக வரும். ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒரு 15 கார்கிட்ட நம்ம போட போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சூடர். நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்க. என்னுடைய உழைப்பும் என்னுடைய முயற்சியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. யூஸ்டு காரில் நல்ல கார்கள் யாராவது உங்களுடைய நண்பர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது தேடிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். அதனால எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நினச்சிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கலாம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி கொடுக்கலாம், உங்களுடைய நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். வாங்க இங்கே உள்ள கார்கள்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா இந்த லைனில் உள்ள கார்கள்லாம் பார்த்துடலாம். செகண்ட் பார்த்தா அந்த லைனில் உள்ள கார்கள்லாம் பார்க்கலாம். வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேண்ணே. ஓகேண்ணா, சொல்லுங்கண்ணே, இந்த அடுத்த அப்டேட் கூப்பிட்டுருக்கீங்க. ஆமாண்ணா, வணக்கங்க. என் பேர் பூபதி, டிஎன்டி கார்ஸ் கரூர்ல இருந்துங்க. இன்னைக்கு இந்த வாட்டி நம்ம கொண்டு வந்திருக்க அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்கோம். ப்ரைஸ் ரேஞ்சிலையும் சரி, ஆஃபர் ரேஞ்சிலையும் சரி சூப்பராக கொண்டு வந்திருக்கோம். இந்த வாட்டி நம்ம இந்த ஆஃபர் ஆடி ஆஃபராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வண்டி நம்ம கிட்ட வந்து வண்டி எடுக்கிற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ஒரு 20 லிட்டர் ஃபியூல் பண்ணி தர போகிறோம். இந்த ஃபியூல்னால நம்ம ப்ரைஸில் காம்ப்ரமைஸ் ஆகிறோமா இல்லை அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது. நம்மளுடைய லாபத்துலேருந்து அவங்களுக்கு நம்ம பண்ணி தர போகிறோம்னா எல்லாமே சூப்பரான வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம். சிங்கிள் ஓனர் 2 ஓனர் தவிர வண்டி இல்லை. வண்டி அந்த அளவுக்கு தெளிவான வண்டி கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டில் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, உங்களுக்கு தேவையான சூப்பரான கார் நீங்கள் வேற எங்கேயுமே போய் பார்க்காம நம்ம டிஎன்டி கார்ஸ் வந்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு தெளிவான வண்டியாக கொண்டு வந்திருக்கோம். வாங்க எல்லா டீடைல்ஸ் பார்த்தலாம். நம்ம ஆஃபீஸோட லொகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருச்சியிலேருந்து வந்தீங்கனாலும் சரி, சேலம்லேருந்து வந்தீங்கனாலும் சரி, கரூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்கன்னா, தாந்தோணி மலைன்ற லொகேஷன் பஸ் ஸ்டாப் லொகேஷனில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம ஆஃபீஸ் லொகேஷன் இருக்கு. லொகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுறோம், பார்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் கூகுள் மேப்பில் டிஎன்டி கார்ஸ் கரூர்னு போட்டிங்கனாலும் ஓகே. அதே மாதிரி வண்டியோட கேட்லாக் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் அப்டேட் பண்ணிடுறோம். நீங்கள் வேணும்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், நம்மளோட இருக்க வண்டி லிஸ்ட்டு, என்ன மாடல், என்ன வேரியன்ட், எல்லா டீடைல்ஸ் அதில் வந்துடும். நீங்கள் ஃப்ரீயாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வேணுங்கிற வண்டிக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 7 சீட்டில் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி மெயின்டெனன்ஸே இல்லாத வண்டி தானே கொண்டு வந்திருக்கோம். 2019 மாடல் தட்சன்ல கோ பிளஸ்ல RXT ஆப்ஷனல் வேரியன்ட் தான் இருக்கிறதுலே. ஃபுல் டாப் அண்ட் வேரியன்ட் இதாங்கண்ணா. அலாய் வீல் வந்துடும், 4 டோர்ஸ் பவர் விண்டோஸ் வந்துடும், டியூவல் ஏர் பேக் வந்துடும்னா 7 பேர் தாராளமாக ஃப்ரீயாக உட்காந்து போகலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு சூப்பரான வண்டி. நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க, ஃபுல் மேட் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பிரீமியமான டாஸ்பார் இருக்கு. பிளாப்பும் கிட்ட ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்கன்னா, டயர்ஸ்னாலுமே ஒரு 70 to 80% கண்டிஷன்ல இருக்கு. ஒரே ஓனர் மெயின்டைன் பண்ண வண்டினா வெறும் 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்ட்ல தான் இருக்கு வண்டி. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்கண்ணா, ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னாலும் ஒரு 80% நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியுங்கண்ணா. இந்த வண்டிக்கு இந்த சூப்பரான தட்சன் கோக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3,88,000 ரூபாய் கேட்கிறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்கனாலும் ஒரு 70,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி தரலாம். ஆனா உண்மையிலுமே வண்டி ரொம்ப தெளிவா இருக்குண்ணா. பர்சனலா நானே ஒரு 400 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு வண்டி. அடுத்த வண்டி பாத்துடலாம். நான் அடுத்து டாடா டிகார் ஈவினா, ஈவி எலக்ட்ரிக் கார் நம்ம இன்னைக்கு தான் யூஸ்டு கார் மார்க்கெட்ல கொண்டு வந்திருக்கோம். 2021 மாடலுங்கண்ணா. சாரி, 2022 மாடலு, சிங்கிள் ஓனர்ல இருக்கு, 70,000 கிலோமீட்டர் ஷோரூம் சர்வீஸ்ல இருக்குண்ணா. இந்த வண்டி நான் தானே சென்னையில இருந்து டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் போட்டோலாம் வந்து தனி வீடியோல கூட போடலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 220 to 230 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் காட்டும்னா, ஆனா தாராளமா 200 கிலோமீட்டர் வண்டி சாலிடா ஓடுதுன்னு. ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு 200 கிலோமீட்டர் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இருக்கிறதுலே டாப் அண்ட் வேரியன்ட் தான் XZ பிளஸ் சிப்ரான்ற வேரியன்ட். இன்னைக்கு ஆன் ரோடு பாத்தீங்க அப்படின்னா 13,80,000 ரூபாய் டு 14 லட்சம் ரூபாய் வருது இந்த வண்டி. 14 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட. புது வண்டி இன்னைக்கு எடுத்தீங்க அப்படின்னா 4 டயர்ஸ் புதுசு போட்டிருக்காங்க, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு, ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. வண்டி பாத்தீங்கன்னாலே தெரியும் ஷோரூம்ல என்ன குவாலிட்டியில இருக்கோ அந்த அளவுக்கு சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சீட் கவர்ல இருந்து எல்லாமே இருக்குன்னா, 2 கீ எல்லாமே இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா
6,68,000 கேட்கறோம்னா. 14 லட்சம் கிட்டத்தட்ட பாதிக்கும் கம்மியா தான் நம்ம கேட்கறோம். சரி, நான் இதுக்கு என்ன லோன் இது பண்ணி கொடுப்பீங்களா? நான் லோன் தானே சொல்லலாம்னு இருக்கேன். 0 டவுன் பேமெண்ட்ல எடுத்துக்கலாம். எங்க இருந்து வந்தாங்கனாலும் அப்படியா? ஃபுல் லோன் பண்ணி தரலாம். ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா, இல்லாட்டி ஒரு 50,000 இனிஷியல் கட்டினாங்கன்னா போதும், நம்மளால பண்ணி தர முடியும்னு வச்சுக்கோங்க. குவாலிட்டியான வண்டி ஈவி வேணும், ஈவி தேடிட்டு இருக்கோம். நீ மார்க்கெட்ல ஈவி தெளிவான வண்டி எங்கேயும் கிடையாதுன்னா. ஆமா, நம்மளே தான் ஃபர்ஸ்ட் வண்டி கொண்டு வந்திருக்கோம். வண்டி ரொம்ப தெளிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஈவி தேடிட்டு இருக்கவங்களுக்கு குவாலிட்டியான வண்டின்னு வச்சுக்கோங்க. ஆனா என்னைக்குமே மார்க்கெட்ல மவுஸ் குறையாத வண்டின்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. 2021 மாடல் சிங்கிள் ஓனர்னா, பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜியோட இருக்கு. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்ல இருக்க வண்டினா வண்டி ரொம்ப நீட்டா இருக்கும். ஒரு டாக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி தான். சீட் கவர், ஃபுல் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே இருக்கு வண்டியில. சிஎன்ஜிக்கு மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா 30 to 31 தாராளமா கிடைக்குதுன்னா. 30 31 கூட அது கேரண்டின்னு வச்சுக்கோங்களேன். சொல்லியே கொடுத்துடலாம். டயர்னாலும் ஒரு 80% கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. அது டிசைர் தான் வேணும். பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜிங்கிறது அடிஷனல் எப்பவுமே ஒரு காம்போ மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தெளிவா இருக்க வண்டி தானே கேட்க போறோம். மார்க்கெட்ல இன்னைக்கு நார்மல் பெட்ரோல் வண்டியே ஒரு 6 லட்சம் ரூபாய் சாலிடா போயிட்டு இருக்கு. சிஎன்ஜியோட இருக்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 6,20,000 ஃபைனலா கேட்கறோம்னா, எங்க இருந்து வந்தாங்கனாலும் ஒரு 70,000 to 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஓகே. வண்டியுமே ரொம்ப குவாலிட்டியா இருக்குண்ணா. என்ன மாடல் சொன்னீங்க? 21ங்கண்ணா. ஓகே. 4 சிலிண்டர்னா. ஃபைனான்ஸ்னா 4 சிலிண்டர். 4 சிலிண்டர். ஆமா, இப்ப எல்லாம் 3 சிலிண்டர் வருது. 4 சிலிண்டர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. 4 சிலிண்டர் பவரும் நல்லா இருக்கும், பிக்கப் நல்லா இருக்கும், மைலேஜும் நல்லா இருக்கும். ஓமினி. ஆனா அடுத்து ஆம்னி 2018 மாடல், ஒரே ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 4 டயர்ஸ் புதுசா இருக்கு. 2 மாசம் முன்னாடி தான் போட்டிருக்காங்க. டயர்ஸ் 4 டயர்ஸ் வாரண்டில இருக்கு. சீட் கவர், அப்பல்சர், ஃபுல் மேட் எல்லாமே இப்பதான் போட்டிருக்காங்கண்ணா. சீட் கவர், அப்பல்சர், ஃபுல் மேட் போட்டாலே எனக்கு ஒரு 15 ரூபா 18 ரூபாய் வரும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா குவாலிட்டியா பண்ணிருக்காங்க. வண்டியுமே நீட்டா இருக்குங்கண்ணா. எந்த ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. பெயிண்டிங் இல்ல. வண்டி ஒரிஜினலுக்கும் நீட்டா இருக்கு. நல்ல நட்ஸ்னு போட்டுருக்காங்க. ஃபிட்டிங் ஃப்ரண்ட் பம்பர் போட்டுருக்காங்கண்ணா. வேற எதுவும் கேரியர் எதுவும் இல்ல. டயர் நாள் நல்லா இருக்கு. இன்சூரன்ஸும் அடுத்த ஜனவரி வரைக்கும் லைவ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆம்னி மார்க்கெட்ல ஆம்னி ரொம்ப டிமாண்டான வண்டி தானா. தெளிவான வண்டி கிடையாது. தெளிவான வண்டி. ரஸ்ட் ஹிஸ்ட் எதுவுமே இல்லாம ரொம்ப குவாலிட்டியா சூப்பரா இருக்கு. எல்லாமே கரண்ட் பேப்பர் கரண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 3,50,000 ரூபாய் கேட்கறோம்னா. ஓகே. லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 2.5 to 2 லட்சம் ரூபாய் நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஒரு ரூபா டவுன் பேமெண்ட் கட்டினாங்கன்னா போதும், பேலன்ஸ் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். இந்த வீடியோ பாக்குறதோட நிக்காம உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் திரும்ப கேட்கறது நம்ம ஒண்ணுதான். வீடியோ பார்க்காம நிக்காம நேர்ல வந்து பார்த்தாங்க அப்படின்னா தான் வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். கண்டிப்பா மேக்ஸிமம் வந்தாங்கனாலும் மேக்ஸிமம் நம்மளால என்ன பிரைஸ் பெட்டரா பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு பெட்டரா பண்ணி தரோம். ஓகே. அடுத்து மாருதி ஈகோனா 5 சீட்டர் ஆப்ஷனல் வேரியன்ட் டுவல் ஏர் பேக் வர டைப்னா. ஓகே. ஒரே ஓனர்ல இருக்கு. வெறும் 32,000 தான் ஓடி இருக்கு. ஃப்ரண்ட் 2 டயர் புதுசா போட்டிருக்காங்க. வண்டி சூப்பரா இருக்கு. பேக் 2 டயர் கம்பெனில வந்த டயர் அப்படியே தான் இருக்குங்கண்ணா. சீட் கவர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்கண்ணா. 2 கீ வந்துரும். யூசர் மேனுவல் புக்ல இருந்து எல்லாமே அப்படியே வண்டி கிட்ட அப்படியே தான் வச்சிருக்காங்க. புது வண்டி மாதிரி தான் இருக்கு வண்டி. எடுத்தாங்கன்னா ஆமாண்ணா ஏசிங்கண்ணா. ₹1 கூட செலவு இல்லைண்ணா. இன்னைக்கு ஷோரூம்ல 7 லட்சம் ரூபாய் வருது புது வண்டி. புது வண்டி 7 லட்சம் ரூபாய் வருதானே? ஆமாண்ணா. நீங்க எவ்வளவு கேக்குறீங்க? 5,38,000 ரூபாய் கேக்குறோங்கண்ணா. எங்க இருந்து வந்தாங்கனாலும் ஒரு 40,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஓகே. வண்டி சூப்பரா இருக்கு. ஈகோ தான் வேணும், ஈகோ தான் பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு பெட்டரான சாய்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஹுண்டாய் கிரிட்டானா 2017 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. வெறும் 90,000 கிலோமீட்டர். இதுவுமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தானா. கலர் சூப்பர் கலர்னா. கிரிட்டால ரெட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆமா. டியூவல் டோன்ல இருக்குங்கண்ணா. டியூவல் டோன் பண்ணிருக்காங்க அவங்க கஸ்டமர். சீட் கவர்ஸ் புதுசா போட்டிருக்காங்கண்ணா. நூடுல்ஸ் மேட்டு, கட் மேட்டு, ஃபுல் மேட்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஏர் பேக் வந்துரும், ஏபிஎஸ் வந்துரும். ஆடியோ சிஸ்டம் சோனி ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஏசியோட கண்டிஷன் சூப்பரா இருக்குண்ணா. ரியர் வெண்ட் வந்துரும். டயர்ஸ்னாலும் ஒரு 80% கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸும் லைவ்ல தானே இருக்கு. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி. மைனர் ஸ்கிராச்சஸ் தவிர வண்டியில வேற எதுவுமே இல்லை. வண்டி அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ மார்க்கெட்ல எப்படி இருந்தாலும் 6,3 லட்சம் ரூபாய்க்கு கீழே வண்டி கிடையாதுண்ணா. 6,68,000 ரூபாய் கேட்கறோம். பிரைஸ் ஃபிக்ஸ்ல இருந்துச்சுன்னா நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு 40,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், லோன் ஆப்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரோலுக்கு மைலேஜ் பொறுத்த மட்டும் ஒரு 15 to 16 சாலிடா கிடைக்குங்கண்ணா. ஓகே. மெயின்டெனன்ஸ் இருக்காது பெட்ரோல் பொறுத்த அளவுக்கு. ஓகே. அடுத்து ஒரு வென்யூ பெட்ரோல்னா 2021 மாடல் எஸ் ஆப்ஷனலுங்கண்ணா. சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. 57,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கண்ணா. டயர் செகண்ட் செட் டயர்ஸ் புதுசா போட்டிருக்காங்க. இதுவுமே வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாம ரொம்ப குவாலிட்டியா இருக்குண்ணா வண்டி. ஓகே. பாடி லைன் பார்க்கும்போதே தெரியும். லாஸ்ட் டைம் ஒரு வென்யூ போட்டிருந்தோம். வெறும் 25,000 1 கிலோமீட்டர் ஒரு வண்டி போட்டிருந்தோம். நல்ல என்கொயரி, வண்டி உடனே முடிஞ்சுங்கண்ணா. இதுவுமே வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்குண்ணா. சீட் கவர்ஸ்ல இருந்து மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. எடுத்தாங்கன்னா இதுவுமே ₹1 கூட செலவு கிடையாது. கம்பெனி சர்வீஸ்ல இருக்க வண்டி தானா. ஓகே.
வண்டி குவாலிட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1.2 லிட்டர்னா மைலேஜ் பொறுத்த மட்டும் உங்களுக்கு சேம் அதே ஒரு 16 கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். 16 to 17 வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கும். கிரிட்டாவுக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஆனா எஸ்விக் சூப்பரா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வண்டி டிரைவ் கம்ஃபர்ட் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேண்ணா, சூப்பரா இருக்கு வண்டி. என்ன ரேட்னே கேக்குறீங்க? ஆனா 7,48,000 ரூபாய் கேக்குறோங்கண்ணா. பிரைஸ் ஃபிக்ஸ்ட்ல இருந்துச்சுன்னா நெகோஷியபிள் பண்ணி தரலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 50,000 to 60,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்கன்னா நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தருவோம். ஏன்னா இந்த வாட்டி பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 50,000 60,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். எல்லாமே ஒரு ஓனர். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 50-60 ஓன மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்கும். அதுவுமே ரெக்கார்ட்ல இருக்க வண்டி தான் கொண்டு வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட எப்பவுமே மேக்ஸிமம் பெட்ரோல் தான் இருக்கும். இந்த வாட்டி ஒரு டீசல் வென்யூ 2019 மாடல் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் இருக்குல்ல, ஃபுல் டாப் அண்ட் வேரியன்ட், ஒரே ஓனர்ல இருக்கு. 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ்ல இருக்கு. வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்றது எதுவுமே இல்லை, ஒரிஜினாலிட்டியா இருக்கு. சன்ரூஃப் ஆப்ஷன் வந்துரும்னா 6 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ், அலாய் வீலு, சீட் கவர்ல இருந்து எல்லாமே வந்துடும். கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும், புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடும், கீழே சென்ட்ரி வந்துடும். ஆப்ஷன்ஸுக்கு குறைவே இருக்காது, அந்த அளவுக்கு தெளிவான வண்டி. ரியர் ஏசி வெண்ட் வந்துடும். நம்ம டாப் எண்ட் ஆயிருதுல்ல. முக்கியமான இன்ஜின் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குண்ணா. பெட்ரோல் இன்ஜின் மாதிரி இருக்கு. அப்படியா? 1.5 லிட்டர், மைலேஜ் 26 சாலிடா கிடைக்கும். 25 to 26 சாலிடா கிடைக்கும். 26 சாலிடான மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வண்டி எடுத்தாலும் யாருமே கவலைப்படாம டீசல் குறைய சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி எந்த வேலையும் இல்லைன்னா எடுத்தாங்கன்னா ஓட்டிட்டு போற கண்டிஷன்ல அவ்வளவுதான். நம்ம கொண்டு எல்லாமே கம்பெனி ஒரிஜினாலிட்டில அப்படியே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ மாத்தணும் அப்படிங்கிற ஒரு இது இல்ல. இது என்ன கலர்? பச்சை கலராவும் தெரியுது. ஃபாரஸ்ட் கிரேங்கண்ணா. ஃபாரஸ்ட் கிரே கலர் பேர் வந்து ஃபாரஸ்ட் கிரே. ஓகே, நல்லா இருக்கு. அதாவது எப்படின்னா ரொம்ப பச்சை கலரா இல்லாமையும் கிரேவும் இல்லாம மிக்ஸ் ஆன மாதிரி, பிளாக்கும் இல்லாம கிரேவும் இல்லாம கிரீனும் இல்லாம கலரா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கு. உண்மையாலுமேனா டீசல் தான் வேணும்னு வென்யூல ஃபீல் பண்றவங்களுக்கு வண்டி சூப்பரான வண்டி. டீசல் வண்டி மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிலோமீட்டர்ல 1.5 லட்சத்துக்கு கீழே வண்டி கிடையாது. 89,000 கிலோமீட்டர் ரெக்கார்டோட இருக்கு வண்டி. ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 7,38,000 ரூபாய் கேட்கறோம்னா ஒரு 70,000 to 80,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்கன்னா நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணிக்க முடியும். மைலேஜுக்காக எடுக்கலாம். பிளஸ் ஃபுல் ஆப்ஷன் வண்டி. எந்த வண்டிலுமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. எல்லா ஆப்ஷன் டாப் எண்ட் மாடலுங்கிறது அதை யூஸ் பண்றது அது ஒரு பிரீமியம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரா இருக்கும். லோன் ஃபுல்லா இருக்கு. லோன் எவ்வளவு கிடைக்கும் சொல்லுங்க? ஒரு 70,000 டவுன் பேமெண்ட் கட்டினாங்கன்னா போதும், பேலன்ஸ் லோன் பண்ணிடலாம். ஓகே, ஒரு 6.25 to 6 லட்சம் ரூபாய் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, நம்ம சாலிடா லோன் பண்ணி. 6 லட்சம் ரூபாய், ஒரு 6 லட்சம் ரூபாய் மாசம் எவ்வளவு கட்டுற மாதிரி வரும்? ஒரு 6.25 to 6 லட்சம் ரூபாய் லோன் பண்றாங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு போறாங்க அப்படின்னா ஒரு 17 ரூபாய் to 18 ரூபாய்க்குள்ள வரும் இஎம்ஐ வரும். ஓகே, அடுத்து ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி, சூப்பரான வண்டினா Hyundai Grand i10 2017 மாடல்னா ஒரு 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. 84,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ்ல இருக்குன்னா. ஓகே, ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் பிளஸ் சிஎன்ஜியோட இருக்கு. ஓ, அப்பனா மைலேஜ் நல்லா இருக்கு. சிஎன்ஜி என்டாஸ்மென்ட் பண்ணிருக்காங்கண்ணா. சில இதுல சிஎன்ஜி போடுவாங்க, என்டாஸ்மென்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு தனியா காஸ்ட் ஆகும்ட்டு இது என்டாஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்குண்ணா. டபுள் இன் செட், 360 கேமரா, சீட் கவர்ஸ், ஃபுல் மேட், நூடுல்ஸ் மேட்ல இருந்து எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. இதுவுமே சிஎன்ஜிக்கு மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 28 சாலிடா கிடைக்குதுண்ணா. இன்சூரன்ஸ் அடுத்த மே வரைக்கும் லைவ்ல இருக்கு. ஓகே, எந்த வேலையும் இல்லைண்ணா. எடுத்தாங்கன்னா நீட்டா டிரைவ் பண்ணிட்டு போலான்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக் ஆனா எல்லாமே பிளஸ்ஸா இருக்குண்ணா. அதுவும் அலாய் வீல் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, எல்லா ஆப்ஷனுமே போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு ஆஃபரான விலை கொடுங்க. எல்லாம் இன்னைக்கு நார்மல் ஃபேமிலில உள்ள லேடிஸ்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கலாம். இல்லனா பெட்ரோல், நார்மல் பெட்ரோல் வண்டி ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு வந்து 3,000 3,300 ரூபாய் கேட்பாங்க. நம்ம டீசல் இது சிஎன்ஜியோட இருக்க வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து 3,75,000 ரூபாய் கேட்கறோம்னா. ஓகே, லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் 3 லட்சம் ரூபாய் தாராளமா நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். எங்க இருந்து வந்தாங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். எந்த வேலையும் இல்லைனா. எடுத்து ஒரு இன்சூரன்ஸ் போடணும், டயர் போடணும், சீட் கவர் போடணும் அப்படின்ற எதுவுமே இல்லை. 360 கேமரா இருக்கு, எல்லா ஆப்ஷனோட போட்டிருக்காங்க. ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள் தான் வச்சுக்கோங்க. ஒரு i20 Hyundai Elite i20. நம்மகிட்ட எப்பவுமே Elite i20 நிறைய இருக்கும். இந்த வாட்டி ஒரே வண்டி தான் இருக்கு. இந்த வென்யூ நிறைய வந்துருச்சு. வென்யூ 3 வண்டி இருக்குங்கண்ணா. ஓகேண்ணே. 2016 மேக்னால எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட்னா சிங்கிள் ஓனர்ல இருக்கு. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. டியூவல் ஏர் பேக் வந்துரும், ஏபிஎஸ் வந்துரும், ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஏசி கண்டிஷன் சூப்பரா இருக்குண்ணா. டயர்ஸ் இது நாலுமே ஒரு 70% கண்டிஷன்ல இருக்கும். இதுவுமே ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை, கம்பெனி சர்வீஸ்ல தான் இருக்குண்ணா வண்டி. ஒரே அதாவது எப்படின்னா ஷிஃப்ட் எடுக்கிறவங்களுக்கு i20 பெட்டரா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸ்மூத்தா இருக்கும், ஆப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி கலருமே ரெட் கலர்னா, ரெட் கலர்னாலே சூப்பரா தான் இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,60,000 ரூபாய் கேட்கறோம்னா. ஓகே, லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 60,000 4 லட்சம் ரூபாய் நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும் வச்சுக்கோங்க. ஒரு 60,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்கன்னா நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. லோன் பண்ணிக்கலாம். i20 தான் வேணும்ன்றவங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுவுமே எந்த ஒர்க்கும் கிடையாதுண்ணா. எடுத்தாங்கன்னா ஓட்டிட்டு போற கண்டிஷன்ல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வீடியோ பார்க்கலே தெரியும் நமக்கு.
மேக்ஸிமம் ஒரு ஓனர் தானா, மீறினா 2 ஓனர், எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டோட தான் கொண்டு வந்திருக்கோம். மேக்ஸிமம் கேட்கறவங்க சர்வீஸ் ரெக்கார்ட் பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகேண்ணே. வண்டி பாக்குறதோட இல்லாம திரும்ப சொல்றது அதே தான். நேர்ல வந்து வண்டி அந்த அளவுக்கு இருக்கான்றது மட்டும் பார்த்தாங்கன்னா போதும்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஓகேண்ணே. அடிச்சு சொல்றேன்னா ம். ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான பிரைஸ், அப்படியா? யாருனாலே கொடுக்க முடியாத பிரைஸ். ம். டாடா பஞ்ச் 2024 மாடல், ஒரே ஓனர்ஷிப் கண்டிஷன்னா, ஃபேன்சி நம்பர் 767766 வண்டி நம்பரு, ஓகே. TN65 லோக்கல் நம்பர் தான். டயர்னாலும் கம்பெனில வந்த டயர் இருக்கு. வெறும் 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா, சன்ரூஃப் ஆப்ஷனோட வர டைப்பு. அதுவும் டாப் மாடல் அப்படின்னா? ஆமாங்கண்ணா. டாப் முன்னாடி வேரியன்ட்னா, 2 வேரியன்ட் முன்னாடி. அலாய் வீல் வரதா இல்ல? அலாய் வீலும் பட்டன் ஸ்டார்ட் மட்டும் வராது. Okay, மத்தபடி எல்லா ஆப்ஷனுமே வரக்கூடிய வண்டி. ம். கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டர்னா கம்பெனி ஷோரூம் சர்வீஸ்லயே இருக்கு. சீட் கவர் போட்டிருக்காங்க, மேட் போட்டிருக்காங்க. ம். ஒரு சின்ன நெயில் ஸ்கிராச் கூட இல்லைண்ணா வண்டி. நேற்று ஷோரூம்ல இருந்து இறக்கி வச்ச மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் வண்டி. ஆமா. இன்னைக்கு டாடா பஞ்ச் புக் பண்ணாங்கன்னா மினிமம் 4 மாசம் வெயிட்டிங் பீரியட். கண்டிப்பா. கலருமே ஒயிட் கலர், பிளஸ்ஸான கலர் தான். வண்டி ஃபேன்சி நம்பர்ண்ணே. ஃபேன்சி நம்பர்னா அதான் நான் எந்த குறையுமே சொல்ல முடியாது. 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 30,000 ஓடி இருக்குங்கண்ணா. 30,000 கிலோமீட்டர். ஃபுல் லோன் நம்மளால பண்ணி தர முடியும்ண்ணா. 6,98,000 ரூபாய் கொடுத்துடலாம். நான் பிரைஸ் ஃபிக்ஸ் இல்ல, அதெல்லாம் சின்னதா குறைச்சு தரலாம். ஓகே. 22 எனக்கு இந்த ரேட்டு கிடையாதுண்ணா. ம். 24 மாடல் சொல்றேன். 4. உண்மையிலுமே சேலஞ்சிங்கான பிரைஸ் தான் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாண்ணே. ம். ஏன்னா புதுசு இன்னைக்கு வந்து நெருக்கி போயிருச்சு. 960 பக்கம், 960 980 பக்கம் வருதுங்க ஆன் ரோடு வர வண்டி. நம்ம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெறும் 30,000 கிலோமீட்டர் ஒன்று 3 லட்சம் ரூபாய் தள்ளி தான் நம்ம தரோம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நல்ல ஒரு ஆஃபர் தான். சூப்பரான பிரைஸ்ல தான் தரோம். நெகோசியேட் பண்ணிக்கலாமா? பெரிய வித்தியாசம் இருக்குமா? 98 ரூபாயில இருந்து பெட்டரா அதுல இருந்து ஏதாவது பண்ணி சின்ன எதிர்பார்க்கலாம். ஏதாவது சின்னதா எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. பண்ணி தரேன் நான். ஏன்னா பிரைஸ் ரீசனபிளா போட்டிருக்கேன். அதுல இருந்து வரவங்களுக்கு பெட்டரா ஏதோ ஒரு 10 ரூபாய் 15 லோன் வேற ரூபாய் கிடைக்குதுல்ல? பண்ணி தரேங்க நான். ஓகே. அடுத்த வண்டி போறோமா? ஒரு பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டோம். ஓகே. நான் பார்ட் 1ல பாத்தீங்கன்னா ஒரு 13-14 வண்டிக்கு பக்கம் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்க வண்டி. லோன் ஆப்ஷன்ல இருந்து எல்லாமே சொல்லிட்டோம். வண்டியை பார்க்கறதோட இல்லாம நேர்ல வந்து பிடிச்சிருக்க வண்டி இருக்கான்னு கேட்டுட்டு வந்து நேர்ல பாருங்க. மேக்ஸிமம் பெஸ்ட்டான பிரைஸ்க்கு நான் பண்ணி தரேன். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.